அண்மை செய்தியை பார்க்கிறோம். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையம் தரப்பில் என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல சுழற்சி என்பது தற்பொழுது அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது இன்று முதல் 30ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதிலும் குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடமேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வரையிலும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடித்து வரக்கூடிய நிலையில் 30ஆம் தேதி வரையிலும் இதன் காரணமாக கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், மேலும் இன்று கர்நாடகா, கேரளா, அதே போல தெற்கு உள் கர்நாடகா, கோவா, மத்திய மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அந்த பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்க முன்னதாக இருந்தே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.